வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ்ல முடிந்தது. சப்போர்ட்டட் பை கெயின்ஸ் இன் லார்ஜ் கேப் ஹெவி வெயிட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் குளோபல் கியூஸ். மெயினாக நம்ம ஊர் மாதிரி யூஎஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷனும் பார்த்தோம்னா நேற்று தினம் வெளிவந்ததில் ஒரு சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் பூஸ்டட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இன் செப்டம்பர் கண்டிப்பாக இருக்கக்கூடும் ஃபெடரல் ரிசர்வில் அப்படிங்கிறது. அதனால் ஈஸிங் டொமஸ்டிக் ப்ரைஸ் ப்ரெஷர்ஸ் அதுவும் ஒரு முக்கிய காரணி. நேற்றையே நாம் கூறினோம் இன்றைய தினம் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும் என்று. அட்வான்சஸ் 1528, டிக்ளைன்ஸ் 1024. மேலும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னாக்க ஸ்மால் கேப் 0.66% ஏறி இருக்கு, மிட் கேப் 0.63% ஏறி இருக்கு. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத் பார்த்தோம்னா இன் ஃபேவர் ஆஃப் அட்வான்சஸ் இருக்கிறதுனால இட் இஸ் ஆன் த பாசிட்டிவ் சைட் அப்படின்னு சொல்லலாம். அடிஷ்னலாக 51 பங்குகள் 52 வீக் ஹையையும் 59 பங்குகள் 52 வீக் லோயும் டச் பண்ணுள்ளது. 99 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 59 லோவர் சர்க்கியூட் இன்னைக்கு டச் பண்ணியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுமாதிரி செக்டரல் ஃபண்டில் பார்த்தோம்னா அதாவது 8 செக்டார்ஸ் கிரீனில் இருக்கு அவுட் ஆஃப் 11. இதில் மெயினாக ஃபார்மா, மெட்டல் அண்ட் ஆட்டோ பெஸ்ட் பர்ஃபார்மர் டுடேன்னு சொல்லலாம். ஃபார்மாவை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்டு கன்சிக்யூட்டிவ் டேயாக ஏறிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அண்ட் இட் இஸ் க்ளோசிங் அபோவ் 50-day எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அல்கம் லேப் அண்ட் லாரஸ் லேப் தான் எமர்ஜஸ் அ டாப் கெய்னர் டுடே வித்தின் த இண்டெக்ஸ். இந்த மாதிரி பிஎஸ்யூ பேங்க் இன்னைக்கு டிப் ஆகிருக்கு. தென் எஃப்எம்சிஜி அண்ட் எனர்ஜியும் ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்திருக்கு. மெயினாக இன்னைக்கு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பெருசாக விழுந்திருக்கிறது முக்கிய காரணிகளில் பார்க்கலாம். ஏரிய பங்குகள் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அருமையான ரிசல்ட்டு. தென் ஹிண்டால்கோ, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், ஹீரோ மோட்டோகார்ப், சிப்லா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், எட்டர்னல், தென் டாடா மோட்டார்ஸ், கோட்டக் மஹிந்திரா பேங்க், எம்என்டம் இவை எல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கின பங்குகளில் இண்டூசின் பேங்க், அதானி போர்ட்ஸ், டைட்டன், ஐடிசி, அல்ட்ராடெக், ஆக்சிஸ் பேங்க், அதானி என்டர்பிரைசஸ், டெக் மஹேந்திரா, ஐசிஐசிஐ பேங்க், மாருதி சுசுகி இவை எல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் ஸ்டாக் ஸ்பெசிபிக் ஆக்ஷனில் பார்க்கும் பொழுது என்எஸ்டிஎல்ல இன்றைய தினம் ஒரு 7% விழுந்துள்ளது. ஏன்னா அவங்களுடைய Q1 ரெவென்யூ மிஸ்ஸிங் த எஸ்டிமேட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் டிஸ்பைட் ஏ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் இருந்தது. ரெண்டாவது அவங்களுடைய பிஇ பார்த்தாலும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதுமாரி பேடிஎம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3.13% ஏறி 52 கையை டச் பண்ணியிருக்கு. ஏன் காரணம்னா ஆர்பிஐ கிராண்டட் இன் பிரின்சிபல் அப்ரூவல் பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸு அவங்களுடைய சப்சிடரிக்கு. மறுபுறம் அலிபாபாங்கிற இந்த சைனா கம்பெனி இந்த பேடிஎம் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் அவங்க வித்துட்டாங்க. அவங்க வெயிட் பண்ணி வித்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டு. அதுக்கு முன்னாடி ஏர்லியர் எக்ஸிட் ஆன் பேடிஎம் நம்ம வித்துட்டோம்னு இப்போ அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுபோல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இட்ஸ் அ பிக் ரேலி டுடே. அப்படி சுஸ்லான் எனர்ஜி பார்த்தோம்னா இன்னைக்கு 4.36% விழுந்திருக்கு. பட் Q1 ரிசல்ட்ஸ் பெட்டராக தான் இருக்கு. அவங்களுடைய CFO ரிசைன் பண்ணினதுக்காக இந்த வீழ்ச்சி அப்படிங்கிறாங்க. ஒரு கம்பெனி ஒரு CFOக்காக விழுவது நல்லதில்லை என்றும் சொல்லலாம். மேலும் இந்த தினம் தங்கம் பார்த்தோம்னா 181 ரூபாய் அதிகரித்து 1,338,000, வெள்ளி 1,722 ரூபாய் அதிகரித்து 1,15,210, குருடாயில் 38 ரூபாய் இறங்கி 5,110 மணியமாகி கொண்டிருக்கிறது. மேலும் நம்மளுடைய பிரதம மந்திரி பார்த்தோம்னாக்க யூஎஸ்க்கு செப்டம்பரில் ஃபர்ஸ்ட் வீக்லேயே போகிறாரு. மெயினாக காரணம் என்னென்னா இந்த ட்ரேட் டேரிஃப் பற்றி நெகோஷியேட் பண்ணி அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதுவே இன்னைக்கு பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். அதுபோல் சைனாவுடைய ட்ரேட் டீலும் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாளைய மறுதினம் யூஎஸ் அண்ட் ரஷ்யா 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அதனுடைய டீல் இன்புட்டும் சந்தைகளுக்கு ஒரு பெரிய ஒரு சாதகமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா அவாஸ் ஃபைனான்ஸ் அண்ட் காம்ஸ் பிளாக் டீல் நடந்துள்ளது. நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ் ஆஃப் வால்யூம் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் ஆஃப் த வால்யூம் டுடே. மறுபுறம் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பனே கேப் அப் பை மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆச்சு. தென் 24,535 இந்த லோவை ஒரு 2 டைம் டச் பண்ணிடுது.
9:30 மணிக்கும் 12 மணிக்கும். பட் மறுபடியும் அது வந்து மார்க்கெட் 12 மணிக்கு பிறகு யூ கேன் see the good move today. 24,664.55 வரையும் போச்சு. க்ளோசிங்கில் 24,619.35ல முடிவடைந்திருக்கிறது. ஹைக் லோக்கும் உள்ள ஸ்ப்ரெட்டை பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு 129 புள்ளிகள் ஹை லோக்கும் வாலட்டிலிட்டி இருந்ததுன்னு சொல்லலாம். சந்தைகளை பொறுத்தவரை மார்க்கெட் பிரெத் இஸ் ஆல்சோ இந்த பாசிட்டிவ் மூவ் வித் குளோபல் கியூஸ். மார்க்கெட் நாளை தினமும் லாஸ்ட் டே ஆஃப் த ட்ரேடிங் ஆன் திஸ் வீக் பிளஸ் இந்த வீக்லி செட்டில்மெண்ட் இருக்கிறதுனால வாலட்டைல் இருந்தாலும் பாசிட்டிவாக முடிவடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் வாங்கி விற்பதற்கு எதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.